திருப்பூர் பின்னலாடை உற்பத்தி மூலம் ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி வர்த்தகம் நடைபெறும். பருத்தி விளைச்சல் இருந்தும் சரியான விலை இல்லாததால் பின்னலாடை தொழில் கடும் நஷ்டத்தை சந்தித்தது. 2025ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு சாதகமானதாக அமைந்துள்ளது. மூலதன பட்டியல் உயர்வு, MSME வழியாக எளிய முறை வங்கிக் கடன், பின்னலாடை ஏற்றுமதிக்கு தனி வாரியம் போன்ற பல்வேறு அம்சங்கள் ஏற்றுமதியாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. 2020-25 பட்ஜெட் ஒரு வரவேற்கக்கூடியதாகவும் தொலைநோக்கு பார்வையில் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக ஏற்றுமதியாளருக்கும் MSME செக்டாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் 50 கோடி இருந்ததை 125 கோடியாக அறிவித்துள்ளார்கள். டர்ன் ஓவர் லிமிட் 500 கோடியாக அறிவித்துள்ளார்கள். இதன் மூலம் கண்டிப்பாக ஏற்றுமதி பயன்பெறுவர். ஏனென்றால் MSME இந்த செக்டாரில் இருந்தால் வட்டி விகிதம் வங்கியில் இருந்து குறைவாக கிடைக்கும், சுலபமாகவும் கிடைக்கும். ஸோ இதன் மூலம் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறுவார்கள். அதுபோக ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் விசில் என்று ஒன்றை துவக்கியுள்ளார்கள். அதன் மூலம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஏற்றுமதிக்கு என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை செய்ய தயாராக இருக்கிறார்கள். எங்களுக்குள்ள குறைகளையும் அங்கே தெரிவித்தால் அந்த குறைகளும் நீக்கப்படும். எல்லாவற்றுக்கும் போக திருப்பூரிலுடைய ஏற்றுமதி எடுத்துக்கொண்டீர்களானால் கடந்த வருடம் 35,000 கோடியாக இருந்தது. இந்த வருடம் கண்டிப்பாக 40,000 கோடி எட்டும். ஏனென்றால் கடந்த 6 மாதங்களாக எங்களுடைய ஏற்றுமதி சதவீதம், வளர்ச்சி சதவீதம் 15% அதிகரித்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக செப்டம்பர் மாதத்தில் 35% அதிகரித்தது. இது சரித்திரத்திலே இல்லாத ஒன்று. இதன் மூலம் நாங்கள் கண்டிப்பாக 40,000 கோடியை எட்டுவோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 உண்டான பட்ஜெட் MSME செக்டாருக்கு உண்டான பட்ஜெட்டா அறிவிச்சிருக்காங்க. இதனால சிறு குறு நடுத்தர தொழில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகின்ற வாய்ப்பு உருவாயிருக்கு. இப்போ உலக அளவில் பார்க்கும்போது இந்தியா மேல ஒரு நல்ல ஒரு நட்பு நாடுற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்போ அமெரிக்காவில் வந்துக்கிற புதிய ட்ரம்ப் அவர்களும் ஒரு நல்ல ஒரு உறவோட இந்தியாவோட இருக்காங்க. அப்படிங்கும்போது புதிய ஆர்டர்கள் இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கிற ஆர்டர்கள்லாம் இந்தியாவுக்கு வர மாதிரி சூழல் இருக்கு. இது எல்லாமே ஒட்டுமொத்த ஜவுளித்துறையில மேம்படுத்துற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. குறிப்பா நீ சொல்ல போனா இப்ப டெல்லியில் நடந்த பாரத் டெக்ஸ்டைல்ஸ் கண்காட்சி பிரதமர் துவங்கி வச்சு இந்த டெக்ஸ்டைல தனி கவனம் செலுத்துற அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதனால வரும் காலங்கள்ல இந்தியாவில ஜவுளித்துறையில் முதன்மை தொழிலா வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த பட்ஜெட்டும் அதே போல பட்ஜெட் மூலமா நம்மளுக்கு பெரிய சப்போர்ட்டுகளும் நிதி நெருக்கடியெல்லாம் நீக்கிற மாதிரி சூழல் இருக்கு. இது மிக ஒரு நல்ல ஒரு ஆண்டா நாங்க பார்க்கிறோம்.